இந்த ஒரு சீட் மட்டும்தான் காலியா இருக்கு. அவங்க ஒரு லேடி, வந்து உட்காருவாங்களான்னு தெரியல, கேட்டு பாக்குறேன். கதவின் அருகில் வந்தவர், ஒரு சீட் மட்டும் தாமா புக் ஆகாம இருக்கு, ஆனா பக்கத்து சீட்ல லேடி கிடையாது. பரவாயில்லைன்னா வந்து ஏறிக்கமா. ரொம்ப அவசரம் சார், எனக்கு அந்த சீட் போதும் என்று கூறும் அந்த பெண்ணின் குரல் அது மலரின் குரல் அல்லவா? அவன் விழிகள் ஆவலாய் வாசலை பார்த்தது. அதோ ஏறி வருகிறாள் மலர். அவளுக்கு அவளது இருக்கையை காண்பித்து விட்டு நடத்துனர் நகர ஜன்னலோர சீட்டில் அமர்ந்திருந்த அந்த நபர் எழுந்து கொண்டார். அம்மாடி, பக்கத்து சீட்ல ஒரு வயசு பையன் உட்கார்ந்திருக்கான், நீ ஜன்னலோர சீட்டுக்கு வந்துடுமா, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது என்று பெருந்தன்மையோடு கூறி ஜன்னல் ஒரு சீட்டை அவளுக்கு விட்டு கொடுக்க நன்றியோடு அவரை பார்த்த மலர் ஜன்னல் ஒரு இருக்கைக்கு சென்று அமர்ந்தாள். எதிர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் ரிஷியை அவள் கவனிக்கவே இல்லை. பேருந்து நகர ஆரம்பித்து விட்டது. ரிஷியின் விழிகள் மலரையே பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் விழிகள் தப்பி தவறி கூட அவன் பக்கம் திரும்பவே இல்லை.